செல்ற வேலை நடந்துகிட்ருக்குங்க. பிள்ளைங்க எல்லாத்தையும் உள்ளே விட்ருக்கேன். மணல் இங்கே அள்ளி போட்டிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையுமே இங்கே அள்ளி போட சொல்லியாச்சு. ஏன்னா இது அவனுங்களுக்கு நிழலாக இருக்கும், படுத்துக்குருவானுங்க. இது டாய்லெட்டு அள்ளுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்கான மணல் போட்டது. இது வந்து செல்ஃப் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி இங்கே நான் செல்ஃப் போட்டிருந்தேன். இதில் தான் படுத்துருப்பானுங்க. கூண்டில் படுக்கிறவங்க படுத்துக்குவானுங்க. சும்மா அடைச்சி போட்டிருக்கேன். இப்போ இந்த செல்ஃபெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இங்கே மட்டும் படுத்துக்கிறட்டும். இது ஃபுல்லாக மழையில் இரசலில் நனையுது, ஏரியா ஃபுல்லாக நனையுது. அப்போ இது வேஸ்ட்டு தான், நம்ம இந்த செல்ஃப் போட்டோம். அதனால் இந்த மூலையிலேனா அவனுக்கு ஈஸியாக படுத்துக்குவாங்க. அதில் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கார்னர் ஓவராலாக படுத்துக்கட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த செல்ஃபு. சிமெண்ட்டெல்லாம் போட முடியாது, சிமெண்ட் போட்டாலும் க்ளீனிங் ப்ராசஸ் அது இதுன்னு வேலை அதிலே எனக்கு போயிடுதுங்க. இதில் வெறும் 13 பேர் தான், இவ்வளோ பெரிய செட்லேயுமே 13 பேர் தான் இருக்கானுங்க. அடுத்த செட்டு ஒன்று அங்கிட்டு தனியாக இருக்குது, அதுவும் கொஞ்சம் வேலை இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஃபுல் வீடியோ போட்டுக்கலாம். உள்ளே பசங்க எல்லோரும் உள்ளே அடைச்சிட்டேன். இதுக்குள்ளே வழியாக போனால் செல்ட்ருக்கு உள்ளே இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட்டு தான். அதில் இருப்பானுங்க எல்லாருமே. விசாசு போட்டோம். இவங்க சேட்டை பண்ண மாட்டாங்க, அதனால் உள்ளே போட்டு அடைச்சாச்சு வேலை முடிகிற வரைக்கும்.